எல்லாருக்கும் ஸ்கிரீன் என்னோட ஸ்கிரீன் வந்து நீங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அப்பதான் என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு காட்டும். நீங்க வச்சுக்கணும். சரியா? அந்த அட்மிஷன் நம்பர் நம்பரோட நம்பர் கிளாஸ் தான் அட்மிஷன் நம்பரோட ஓகே கிளாஸ் ஸ்டார்ட். சரி, வாய்ஸ் கிளியரா கேக்குதா? இல்ல டீச்சர் ஸ்ட்ரக். இல்ல டீச்சர் ஸ்ட்ரக். வேற யாரே ஒன்ல எல்லாரும் உங்களோட மைக்க மியூட் பண்ணிட்டு மட்டும் பேசலாம். இப்ப கிளியரா கேக்குதா? ஓ டீச்சர். சில இடங்கள்ல வந்து கவரேஜ் பிரச்சனை மேல அந்த சிச்சுவேஷன் நீக்கிறதால கிளியரா கேட்காது. நீங்க எல்லாருமே கொஞ்சம் மைக்கெல்லாம் மியூட் பண்ணி வச்சுட்டு கேட்டீங்கன்னா கேட்கும். தேவையான சந்தர்ப்பத்துல மட்டும் நீங்க மைக் அன்மியூட் பண்ணி செய்யணும். டீச்சர். ஓகே டீச்சர். சரி பிள்ளைங்க, வாக்கியம் என்ன? யாரும் தெரிஞ்சவங்க? வாக்கியம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? வாக்கியம் என்ன? பல சொற்கள் சேர்ந்து உருவாகிறது. ஓகே, ஒரு ஆள் சொல்றாங்க பல சொற்கள் வந்து சேர்ந்து உருவாக, அதான் வாக்கியம். வேற எதுவும் ஆன்சர்? பெயர் சொற்கள் வினை சொற்கள் எல்லாம் சேர்ந்து உருவாகிறது. ஓகே, சொற்கள் இணைஞ்சி சரி. வாக்கியம் சொல்றதெல்லாம் சரி, ஆனா ஒரு விஷயம் நீங்க என்ன செய்யணும்? ஒன்று அல்லது மேற்பட்ட சொற்கள் வந்து ஒரு பொருத்தரக்கூடிய வகையில ஒரு வாக்கியம். சரியா? இல்ல டீச்சர் கிளியர் இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா. ஓகே, இப்ப கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குதானே? ஓ ஓகே. சரி, வாக்கியம் என்றால் என்ன சொன்னேன்? சொற்கள் வந்து ஒன்றிணைஞ்சு ஒரு பொருள் தார மாதிரி முற்று பெறுகின்றே தான் என்னது? வாக்கியம். உங்களுக்கு வாக்கியம் என்றா என்ன, அதுக்கான வரைவிலக்கணம் எழுதுங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். சரியா? வாக்கியங்களோட வகைப்பாடு உங்களுக்கு சிறுகுறிப்புல
வாக்கியங்களோட வகைப்பாடை தந்துட்டு அதை பத்தி எழுத சொல்லி கேட்பான். சரிதானே? இந்த வாக்கியம் வந்து ஏன் படிக்கிறோம் என்றால் இந்த வாக்கியவியலும் தொடரியல் என்று சொல்கின்ற பகுதியும் ஒன்றுதான். இந்த வாக்கியவியலைத்தான் தொடரியல் என்றும் சொல்றது. சரியா? அப்ப தொடரியல் மிஸ் படிப்பிக்கலையே என்று கேட்கிறீங்க. வாக்கியவியலும் தொடரியலும் ஒன்றுதான். சரியா? ஓகே. இந்த வாக்கியத்துல மெயினா நீங்க ஓயல்ல படிச்சிருப்பீங்க. இந்த வாக்கியத்துல பிரதான 3 வகைகள் இருக்கு. வாக்கியம் பிரதானமாக 3 வகையில இருக்கு. சரியா? பிரதானமா 3 வகையில இருக்கு. நிறைய வகை இருக்கு. ஆனால் பிரதானமாக 3 வகைப்பாடு நீங்க பேசிக்ல இருந்து படிச்சு கொண்டு பாருங்க. என்னென்ன? தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். டீச்சர் ஸ்கிரீன் விளங்குதுலையே. ஓகே, என்னென்ன படிச்சிருக்கீங்க? வாக்கியம் வந்து என்னென்ன டைப்ல வரும்? தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். ஓகே. தனி வாக்கியம் ஓயல படிச்சிருக்கீங்க. கூட்டு வாக்கியம் டீச்சர் ஸ்கிரீன் விளங்குது இல்ல மிஸ். ஸ்கிரீன் விளங்குது இல்லாட்டி நீங்க இந்த ஸ்கிரீனை நீங்க போயிட்டு பின் பண்ணணும். சரியா? அதாவது நீங்க எங்கால தட்டினீங்க என்றால் நிறைய உங்களுக்கு ஸ்கிரீன்ல இப்படி காட்டும். நிறைய ஆக்களோட பேரோட ப்ரொஃபைல் காட்டும். அதுல நீங்க என்னோட ஸ்கிரீனை டபுள் இப்படி அமர்த்தினீங்க என்றால் அதுல பின் என்று வரும். சரியா? அந்த பின்னை நீங்க அமர்த்தினீங்க என்றால் என் ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு தெரியும். சரியா? ஓகே டீச்சர் வந்துட்டு. ஓகே, அப்படியே எல்லாரும் பண்ணிக்கணும். சரியா? தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். இது 3லையும் உங்களுக்கு என்ன செய்யறது? MCQ வாரது. அதே மாதிரி உங்களுக்கு சிறு குறிப்பு வினா என்ன செய்யறது? எழுத வாரது. கூட்டு வாக்கியமும் கலப்பு வாக்கியமும் போட்டு அதை பத்தி சிறு குறிப்பு எழுத சொல்லலாம். அல்லாட்டி இதை 2ஐயும் போட்டு சிறு குறிப்பு எழுத சொல்லலாம். அல்லாட்டி தனியா உண்டை போட்டு என்ன செய்யலாம்? 5 மார்க்ஸுக்கு சிறு குறிப்பு எழுத சொல்லலாம். அல்லாட்டி வாக்கியங்களோட பிரதான வகைகளை குறிப்பிட்டு சொல்லி சிறு குறிப்பு என்ன செய்யலும்? போட இயலும். பிரதானமா வாக்கியங்களோட வகைகள் வந்து 3 இருக்கு. தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். சரியா? இப்ப நாம இன்னைக்கு கிளாஸ்ல தனி வாக்கியம் என்ன, கூட்டு வாக்கியம் எப்படி இருக்கும், அதே மாதிரி கலப்பு வாக்கியம் எப்படி இருக்கும், அதை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது என்றுதான் என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் தனி வாக்கியம். தனி வாக்கியம் என்னன்னு பார்த்துட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்போம். தனி வாக்கியம் என்ன? ஸ்கிரீன் விளங்குறது இல்ல. அதான் சொன்னேன் தானே, ஸ்கிரீன் வந்து இப்படி நீங்க எங்கால சைட் போனீங்க என்றால், இப்ப நான் போன்ல காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாரும் போன் விளங்குதா? இப்படி போனீங்க என்றால், இங்கால சைட் இப்படி போனீங்க என்றால் உங்களுக்கு இப்படி நிறைய ஆப்ஷன் காட்டும். அதுல என்னடா இதை இப்படி ஊண்டி அமர்த்தி அதுல பின் பண்ணீங்க, பின் அண்ட் ஆப்ஷன் வரும். அதை பின் பண்ணீங்க என்றால் உங்களுக்கு எந்த ஸ்கிரீன் மட்டும் தெரியும். சரியா? விளங்குதாப்ப? ஓ மிஸ் விளங்குது. ஓகே, அப்படி பின் பண்ணி வைங்க, அப்பதான் விளங்கும். இல்லாட்டி மத்தாக்கள் கதைக்கும் போது அந்த ஸ்கிரீன் ஓடுபட்டு தெரியும். சரி, இப்ப நாம பார்ப்போம் தனி வாக்கியம் என்றால் என்னன்னு பார்ப்போம். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு கொண்டு சொல்லுங்க. என்ன? ஒரு எழுவாயையும் ஒரு பயனிலையும் கொண்ட வாக்கியம் தனி வாக்கியம் எனப்படும். சரி, ஒரு எழுவாய், அவ சொன்னது ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் கொண்டது ஒரு தனி வாக்கியம் என்று சொல்றா. இது சரியா பிள்ளையா? சரி டீச்சர். சரி சரி சரி. ஓகே, சரி, அதுதான் ஆன்சர். ஆனா நீங்க வரைவா எழுதும் போது, வரைவிலக்கணம் எழுதும் போது கொஞ்சம் அழகா நீட்டா எழுதணும். சரியா? ஒரு வாக்கியத்துல ஓர் எழுவாயையும் ஓர் பயனிலை, பயனிலை என்றால் செயல், வினை, என்னதான் வினை சொல்றதான பயனிலை, ஓர் வினையையும் அது குறிப்பிட்டால் அதுதான் தனி வாக்கியம். ஒரு வாக்கியத்துல ஒரே ஒரு எழுவாய் தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு செயலைத்தான் என்ன செய்யணும்? அது குறிக்கணும். சரியா?
அப்படி வர எல்லாமே என்ன செய்யும்? தனி வாக்கியம் என்ற சாப்டருக்குள்ள வரும். அதாவது இப்ப பாருங்க, அம்மா சோறு சமைத்தாள். அம்மா சோறு சமைத்தாள் என்கிறதுல எழுவாய் எது, பயனிலை எது? அம்மா எழுவாய், Okay. சமைத்தால் அம்மா வந்து எழுவாய். எத்தனை எழுவாய் இருக்கி? ஒண்ணு. ஒன்றுதான். எத்தனை பயனிலை இருக்கி? ஒன்று. அப்போ ஒரு எழுவாயையும் ஒரு பயனிலையும் கொண்டிருக்கிறதான் பிள்ளைகளே என்னது? தனி வாக்கியம் என்று சொல்றது. சரியா? அப்ப நீங்க உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டு வரும் பின்வருவனற்றுள் தனி வாக்கியமாக அமைவது எது என்று கேட்டு வந்தால் என்ன தெரியாம இருக்கிற இல்ல. ஒரு வாக்கியத்துல ஒரு எழுவாய் இருக்கும், அதே மாதிரி ஒரு பயனிலை இருக்கும். இங்க அம்மா என்கிறவ என்ன செயற்பாடு செய்யறா? சோறு சமைக்கிறா. அது மட்டும்தான் செய்யறா. சமைக்கிறதுங்கிறது ஒரு வினை. அந்த சோறு சமைக்கிற மட்டும்தான் அவ என்ன செய்யறா? வேலையா செய்யறா. அப்ப ஒரு வினையை இதை கொண்டிருக்கிறதால அப்ப இதை என்ன சொல்றது? தனி வாக்கியம். இதான் என்ன சொல்றது? தனி வாக்கியம். விளங்குதா? தனி வாக்கியம் என்ன விளங்குதா? ஓகே. அப்ப தனி வாக்கியம் என்றால் ஒரு வாக்கிய தொடரால அமைஞ்சதுதான் தனி வாக்கியம். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுக்க சொல்றேன் தானே, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ண வேண்டாம். திரும்ப சொல்லுங்க. ஓகே ஓகே, வெயிட்டா சொல்றேன். பிள்ளைல ஸ்கிரீன் வழங்குதா எல்லாருக்கும்? இல்ல டீச்சர், இது வேற யாரு ஸ்கிரீன் வந்துடுச்சு. வெயிட்டா. ஓகே, எல்லாரும் உங்களோட மைக்கை மியூட் பண்ணுங்க. ஸ்கிரீன் வந்தா சொல்லுங்க. சரி, அப்ப தனி வாக்கியம் வந்து போட்டுட்டு ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று போடுங்க. ஒரு வாக்கிய தொடரால என்ன செய்யப்பட்டது? அமையப்பட்டது. நாம 40 MCQ கேள்வி செய்வோம். சரியா? ஒரு வாக்கிய தொடரால் அமைய பெற்றதுதான் என்ன? தனி வாக்கியம். இன்னும் உங்களுக்கு கிளியரா வேணுமென்றால் நீங்க என்ன எழுதலாம்? ஒரு பயனிலையையும் ஒரு எழுவாயையும் கொண்டிருக்கின்ற வாக்கியம்தான் தனி வாக்கியம். எக்ஸாம்பிள் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு அம்மா சோறு சமைத்தாள் என்ற எக்ஸாம்பிளையும் என்ன செஞ்சுக்கோங்க? போட்டு வச்சுக்கொள்ளுங்க. தனி வாக்கியம் விளங்கிட்டா? சரி, அப்ப இனி தனி வாக்கியம் என்றால் தெரியாம என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. சரியா? தனி வாக்கியம் என்றால் இந்த அமைப்புல தான் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. சரி, அடுத்த விஷயத்த பார்ப்போம். தனி வாக்கியம் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன செய்ய போறோம்? கூட்டு வாக்கியம் என்றால் என்னன்னு பார்க்க போறோம். பாருங்க, கூட்டு வாக்கியமும் இதே மாதிரி தான். ஆனால் அது கொஞ்சம் என்ன? இதுக்கு எதிர்மறையானது. நான் இதுக்கு சொன்னேன் ஒரு பயனிலையும் ஒரு எழுவாயும் இருக்கும். ஒரு வாக்கிய தொடரால் என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆக்கப்பட்டிருக்கும். ஆனால் கூட்டு வாக்கியம் எப்படி இருக்கும்? ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடரால் என்ன செஞ்சிருக்கும்? அமைக்கப்பட்டிருக்கும். என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்? அதாவது தனி வாக்கியம் 2 ஜாயின் பண்ணி வாரதுதான் கூட்டு வாக்கியம். சரியா? தனி வாக்கியம் 2 ஜாயின் பண்ணால் எப்படி வருமோ அதுதான் கூட்டு வாக்கியம். இந்த கூட்டு வாக்கியம் எப்படி இருக்கும் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வேடிக்கை. இடைச்சொற்கள் இருக்குத்தானே, அந்த இடைச்சொற்கள், இணைப்பிடை சொற்கள், சரியா, எச்ச விகுதிகள், இதெல்லாம் சேர்ந்துதான் என்ன செய்யும்?
இந்த கூட்டு வாக்கியம் வந்து உருவாகி இருக்கும். அப்ப நீங்க இடைச்சொற்கள், இணைப்பிடை சொற்கள், எச்சவினை சொற்கள் எல்லாம் கண்டீங்க என்றால் அது கூட்டு வாக்கியம்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். எப்படி என்றால், இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். உதாரணத்தை பாருங்க, நான் இதை அழிக்கிறேன். இந்த உதாரணத்தை பாருங்க. கமலா படித்தாள். சரியா? கமலா படித்தாள். இது என்ன வாக்கியம்? தனி வாக்கியம். தனி வாக்கியம். விமலா படித்தாள். இது என்ன வாக்கியம்? தனி வாக்கியம். தனி வாக்கியம். ரெண்டு தனி வாக்கியங்களை ஜாயின் பண்ணும் போதுதான் கூட்டு வாக்கியம் வருதுன்னு சொன்னேன். இப்ப இத ரெண்டையும் எப்படி நாம ஜாயின் பண்ணுவோம்? கமலாவும் விமலாவும் படித்தார். வெரி குட். கமலாவும் விமலாவும் படித்தனர் என்று வரும். கமலாவும் விமலாவும் என்ன செஞ்சாங்க? படித்தனர். இங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? என்ற இடைச்சொல்லும் அது இணைப்பிடையாகவும் வரும், இடைச்சொல்லாகவும் என்ன செய்யும்? என்கிறது வரும். சரியா? அப்ப பாருங்க, தனி வாக்கியங்கள் ரெண்டு இணைஞ்சுதான் என்ன செய்யுது? கூட்டு வாக்கியம் வருது. இப்ப கூட்டு வாக்கியத்துல எத்தனை தொடர் இருக்கும் என்றால் ரெண்டு தொடர் இருக்கும். அதை ரெண்டா பிரிக்கலாம். கமலாவும் விமலாவும் படித்தனர் என்றால் கமலா படித்தாள், விமலா படித்தாள் என்று என்ன செய்யலாம்? ரெண்டு வாக்கியமா நம்ம பிரிக்கலாம். அப்படி பிரிக்க முடியுமானதெல்லாம் வந்து கூட்டு வாக்கியம். விளங்குதா? அப்படி பிரிக்க முடியுமானதெல்லாம் என்ன? கூட்டு வாக்கியம். விளங்குதா? ஓ டீச்சர். ஓகே. யாருக்கும் விளங்க மைக்காது? டீச்சர் ரிப்பீட் சொல்லுங்களே. என்னண்டாமா, தனி வாக்கியம் படிச்சிட்டீங்க, தனி வாக்கியம் உங்களுக்கு விளங்கிட்டுன்னு சொல்லிட்டீங்க. சரியா? அத ரெண்டு தனி வாக்கியம் ஒன்று சேர்ந்துதான் கூட்டு வாக்கியம் உருவாக. இந்த கூட்டு வாக்கியத்துல ரெண்டு வாக்கியம் சம்பந்தப்பட்டிருக்கு. ரெண்டு வாக்கியம் இருக்கும், ரெண்டு வாக்கிய தொடர் இருக்கும். இது ஒரு வாக்கிய தொடர். கமலா படித்தாளுங்கிறது ஒரு வாக்கிய தொடர். சரியா? விமலா படித்தாளுங்கிறது ஒரு வாக்கிய தொடர். கமலாவும் விமலாவும் படித்தாள் என்று சொல்லும் போது அது ரெண்டு வாக்கிய தொடர். இதை பிரிக்கலாம் பாருங்க. கமலா படித்தாள், விமலா படித்தாள். ரெண்டு பேர் ரெண்டு எழுவாய் இருக்கு. என்ன செய்யுது? ரெண்டு எழுவாய் இருக்கு பாருங்க. அப்படியும் வச்சு என்ன செய்யலாம்? நீங்க கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த கூட்டு வாக்கியத்துல தான் என்ற இடைச்சொல், அதே மாதிரி எனவே, ஆகவே, ஆனால் அப்படி வார இணைப்பிடை சொற்கள் எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். சரியா? விளங்குதா? இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன். இதை நீங்க தனி வாக்கியமா கூட்டு வாக்கியமான்னு கண்டுபிடிங்க. ராமனுடன் இலக்குமணனும் காட்டிற்கு சென்றான். என்ன வாக்கியம் இது? கூட்டு வாக்கியம். என்னன்னு சொல்றீங்க? கூட்டு வாக்கியம் இடைச்சொல் வந்து விளங்கிட்டா? ஆகவே என்றால் என்ன? அப்படி வர எல்லா இடைச்சொற்கள் நம்ம ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோட இணைக்கப்படுகின்ற அந்த சொற்கள், அந்த இணைப்பிடை சொற்கள் வார எல்லாமே வந்து கூட்டு வாக்கியம் என்ற சாப்டருக்குள்ளதான் வரும். சரியா? விளங்கிட்டா? கூட்டு வாக்கியம்னா என்னண்டு? ஓகே. சரி, அப்ப கூட்டு வாக்கியம் என்றால் என்னென்று வரைவிலக்கணத்தை போட்டுக்கொள்ளும். சரியா? கூட்டு வாக்கியம் என்று சொல்றது சமநிலை தொடர்களால் ஆனதுதான் கூட்டு வாக்கியம். சமநிலை தொடர்களால் ஆனதுதான் என்ன பிள்ளைகளே? சமநிலை தொடர் என்று சொல்றது இப்படி வாரைதான். சமநிலை தொடர்கள், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்கள். சரியா? சமநிலை தொடர்களால் ஆனதுதான் என்னது? இந்த கூட்டு வாக்கியம். சரியா? கொள்ளுங்க. என்னமா?
இந்த எஸ்ஏ கேள்விக்கும் இந்த டெபினிஷன் தானே எழுதுற? எஸ்ஏ கேள்விக்கும் இப்படிதான் எழுதுறேன். கூட்டு வாக்கியம்டா என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க, அதை கொஞ்சம் விளக்கி போட்டு உதாரணத்தை எழுதி உதாரணத்தை விளக்குவீங்க, சிறு குறிப்புகள். ஓகே டீச்சர். சரியா? சமநிலை தொடர்களாலான வாக்கியம், அதாவது ஒரு வாக்கியத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட, சரியா, ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்கிய தொடர்கள் காணப்படும். அது உம்மனவையாக வேண்ட இணைப்பிடை சொற்கள், அதே மாதிரி இடைச்சொற்கள், எச்ச விகுதிகள் போன்ற எல்லாத்தாலையும் என்ன செஞ்சிருக்கும், ஆக்கப்பட்டு இருக்கும். சரியா? கிளியரா? டீச்சர் கிளியர். ஓ டீச்சர். கலப்பு வாக்கியத்துக்குள்ள போமா? ஓகே டீச்சர். கலப்பு வாக்கியம் என்றால் என்னென்றால், தனி வாக்கியம் ஓகே, கூட்டு வாக்கியம் ஓகே. கலப்பு வாக்கியம் என்று சொல்றது பிள்ளைகளே மிக்ஸ் ஆகி வாருது. கலப்பு நம்ம பழத்துரு குடிப்போமே, பழத்துருண்டா மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி, அதே மாதிரி தான் கலப்பு வாக்கியம். கலப்பு வாக்கியம் எப்படி அதுல அமைப்பு இருக்கும், எப்படி நீங்க அதை கண்டுபிடிக்கிறேன்டால், ஒரு வாக்கியத்துல தலைமை தொடர், சரியா, ஒரு வாக்கியத்துல தலைமை தொடர் இருக்கும், அதே மாதிரி சார்பு தொடர் இருக்கும். இதெல்லாம் பேசிக் ஓஎல்ல படிச்சதுதான். இப்ப நான் என்ன செய்யறேன், டிவிஷன் செய்யறேன். தலைமை தொடர் ஒன்றிக்கும் சார்பு தொடர் ஒன்று இருக்கும். தலைமை தொடரும் சார்பு தொடரும் வாரை மாதிரி வாரைத்தான் கலப்பு வாக்கியம். தலைமை தொடர்ந்தால் என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அந்த யாரால எங்களுக்கு கூறப்பட்டதை சொல்ற தலைமை தொடர்ந்து. வெரி குட். ஒரு கூற்று யாரால கூறப்பட்டதுன்னு சொல்றது. சார்பு தொடர் அவர் சொன்ன கூற்று, சரியா, அவர் சொன்ன கூற்றாக என்ன செய்யும், அது வரப்போகிறது. அப்ப ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம், கலப்பு வாக்கியம் வாரமாய். நாளை பாடசாலை விடுமுறை என அதிபர் கூறினார். சரி, வெரி குட். நாளை பாடசாலை விடுமுறை என அதிபர் கூறினார். இதுல இப்ப சொல்லுங்க, எது தலைமை தொடர்? அதிபர் சொன்னது, கூறினது. அதிபர் கூறினார் என்பது என்னது, தலைமை தொடராம். அப்ப சார்பு தொடர் என்ன? பாடசாலை விடுமுறை, நாளை பாடசாலை விடுமுறை. நாளை பாடசாலை விடுமுறை. அப்ப என என்கிறது என்ன பிள்ளைகளே? நிரப்பி தொடர்ந்து சொல்றேன். என என்பது என்ன? நிரப்பி தொடர், அதாவது வாக்கியத்தை ஃபுல்ஃபில் பண்ணுது. இப்ப பாருங்க, என இல்லாம நாளை பாடசாலை விடுமுறை அதிபர் கூறினார், அப்படி வருமா? ஒரு ஃபுல்ஃபில் இருக்கா வாக்கியம்? இல்ல. அப்ப இந்த வாக்கியத்தை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த நிரப்பி தொடர் பயன்படுகின்றது. அப்ப நிரப்பி தொடர்ற வேலை என்ன, வாக்கியத்தை முழுசா நிரப்புறது, அதுதான் நிரப்பி தொடர். விளங்குதா? டீச்சர் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, எல்லாம் மைக்க மியூட் பண்ணுங்க ஒருக்கா, நான் விளங்கப்படுத்துறேன். சரி, இன்னொரு உதாரணம் ஊடாக நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? தலைமை தொடர், சார்பு தொடர். தலைமை தொடர் சார்பு தொடர் உங்களுக்கு எம்சிக்கு வாருது, சரியா? அத இப்ப கொஞ்சம் கூடிய கவனம் செலுத்தணும். இப்ப பாருங்க, அப்பா நாளைக்கு வருவார், அப்பா நாளைக்கு வருவார் என்று தம்பி கூறினான். சரியா? தலைமை தொடர் என்றால் எப்படி வரும் என்றால், யாரு கூறுறது, அதுதான் தலைமை தொடராக என்ன செய்யும், வரும். சரியா? யாரு கூறுகிறது, அதாவது யாருடைய கூற்று, அதுதான் என்ன செய்யும், தலைமை தொடராக வரும். அப்பா நாளைக்கு வருவார் என்று தம்பி கூறினார். இல்ல தலைமை தொடர் என்ன? தம்பி கூறினார். வெரி குட். தம்பி, சரி மார்க்கர் எழுதல. தம்பி கூறினான் என்பதுதான் என்ன, இதன் தலைமை தொடராக வரும். என்ன தம்பி கூறினார்? அப்பா நாளைக்கு
அப்பா நாளைக்கு வருவாருன்னு தான் தம்பி கூறுறான். அப்ப என்ன கூறுறாங்களோ அதுதான் என்ன சார்பு தொடராக வரும். தலைமை தொடர் என்றால் யாரு கூறுறது, யாருடைய கூற்று என்று வரும். சார்பு தொடர் என்றால் அந்த தலைமை தொடர்ல சம்பந்தப்படுறார்கள் என்ன விஷயத்த சொல்றாங்க, அதுதான் சார்பு தொடராக வரும். அப்ப இந்த என்றுங்கிறது என்ன பிள்ளைகளே? நிரப்பி தொடர். நிரப்பி தொடர். நிரப்பி தொடர் என்றால் என்னன்னு சொன்னேன்? ஒரு இதை ஃபுல்ஃபில் பண்றது, நிரப்புறது. இது இல்லாம இந்த வாக்கியத்தை பாருங்க, அப்பா நாளைக்கு வருவார் தம்பி கூறினான். ஒரு வாக்கியம் முற்று பெறாம இருக்கு. அப்ப இதை என்று வேர்டை இதுல ஆட் பண்ணும் போது அது முற்று பெறுகின்றது. ஃபுல்ஃபில்லா ஒரு அழகான ஒரு வாக்கியம் என்ன செய்யுது இருக்குது. ஓகேயா? கலப்பு வாக்கியம் விளங்கிட்டா? அப்ப இன்னும் டவுட்டா? இல்ல. என்னன்றத கண்டுபிடிச்சாவே கலப்பு வாக்கியம் தானே? ஓ, என்ன அப்படி பாக்காதீங்கம்மா. நீங்க அப்படி என்னென்றால் நீங்க இங்கேயும் அந்த கூட்டு வாக்கியத்திலையும் அதை நீங்க use பண்ண பாருங்க. சரியா? அப்ப நீங்க இப்படி பாருங்க, கலப்பு வாக்கியம் அதாவது சார்பு தொடர் இருக்கா, தலைமை தொடர் இருக்கா, இப்படி ஒரு நிரப்பி தொடர் வருதா என்று பாரு. சரியா? என்றும் இடைச்சொல் இணைப்பிடை சொற்கள்ல வருது. சரியா? அப்ப நீங்க தலைமை தொடர் சார்பு தொடர் இப்படி இந்த ஃபார்மட்ல வரும். அப்பா நாளைக்கு வருவார் என்று தம்பி கூறினார். ஆசிரியர் நாளைக்கு வரமாட்டார் என்று என்ன அதிபர் கூறினார். இல்லாட்டி அதிபர் நாளைக்கு வருவார் என்று ஆசிரியர் கூறினார். இப்படி அந்த ஒரு ஆள் வார மாதிரி, ஒரு ஆள் செய்யறத ஒன்னொரு ஆள் கூறுற மாதிரி தான் என்ன செய்யும் இந்த விஷயம் வரும். ஓகேவா? கிளியரா? ஓகே. இப்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரப்போறோம். சரியா? கலப்பு வாக்கியம் கூட்டு வாக்கியம் எல்லாம் இது நார்மலா உங்களுக்கு வரும். இந்த கலப்பு வாக்கியம் கூட்டு வாக்கியத்துக்குள்ள நிறைய வகைப்பாடு என்ன செய்யுது இருக்குது. சரி, இப்ப ஜூம் கட் ஆகிரும் 10 நிமிஷத்துல. கட் ஆனா திரும்ப அதே லிங்க் கிளிக் பண்ணி என்ன செய்யுங்க, ஜாயின் ஆகும். சரியா? அதே லிங்க் தான் திரும்ப ஜாயின் ஆகும். வந்து சரி, நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். அது என்ன வாக்கியம் என்று சொல்லுங்க. நான் வெளிநாட்டுக்கு செல்ல விரும்பினேன். தனி வாக்கியம். நான் வெளிநாட்டிற்கு செல்ல விரும்பினேன். தனி வாக்கியம். தனி வாக்கியம். என்னன்னு சொல்றீங்க? தனி வாக்கியம் தானே. சுவரா என்னன்னு சொல்றீங்க? ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் ஒரு எழுவாய். பிரிக்க முடியாது, வாக்கியத்தை பிரிக்க முடியாது. வாக்கியத்தை பிரிக்க இயலாது. வேற என்ன சொல்லலாம்? வேற தலைமை தொடர் சார்பு தொடர் வரல கலப்பு வாக்கியத்துல. அப்ப அது கலப்பு வாக்கியம் இல்ல. வெரி குட். அடுத்தது இடைச்சொற்கள் வரல, அது அப்போ கூட்டு வாக்கியமும் இல்ல. சரி, ஓகேயா? வழங்கிட்டுல. இன்னொரு உதாரணம் சொல்றேன். சரியா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். நானும் தங்கையும் தமிழ் இலக்கியம் படித்தோம். நானும் தங்கை. என்னென்ன கூட்டு வாக்கியம் என்று சொல்றீங்க? வந்திருக்குது. ஓகே, எல்லாரும் ஆன்சர் பண்ணா மைக் எல்லாரையும் ஒண்ணுல இருந்தா எல்லாரும் யார் கதைக்கிறதும் எனக்கு விளங்காது. சரியா? ஒரு ஆள் சொன்னா சரி, இல்லாட்டி வாய்ஸ் மெசேஜ்ல போடும், ஹாஸ்டல்ல இருக்கிற ஷர்ட்டுக்கு போடும். சரியா? கோமனா போடும். அப்ப நானும் தங்கையும் தமிழ் இலக்கியம் கற்றோம் என்று சொல்றது என்ன பிள்ளைகளே? மூமெண்ட் இடைப்பிடை சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல நான் கற்றேன், தங்கை கற்றான் என்று 2 வாக்கியம் என்ன செய்யலும் பிரிக்க இயலும். சரியா? அப்ப இது கூட்டு வாக்கியம். சரியா? கிளியரா?
இந்த கலப்பு வாக்கியத்திலே பிள்ளைங்களே 4 வகை இருக்கு. அந்த 4 வகையிலையும் இப்ப நான் ஒரு பிரதானமான ஒரு வகை சொல்றேன். அது உங்களுக்கு எக்ஸாம் செய்யும் போது நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவேன். என்னென்றால் எச்ச தொடர் வாக்கியம் இருக்கு. என்ன தொடர்? எச்சத்தொடர். எச்சத்தொடர் வாக்கியம் இருக்கு. அவர் எப்படி இருப்பாரு, அவரோட ஃபார்மட் எப்படி இருப்பாருன்னு பாருங்க. இந்த கலப்பு வாக்கியம் மாதிரி தான் வரும். ஆனால் கொஞ்சம் விஷயம் என்ன செஞ்சிருக்கும், சேஞ்ச் ஆகி இருக்கும். கலப்பு வாக்கியமாய்த்தான் இருக்கும், கொஞ்சம் விஷயம் மாறும். இப்ப நான் அப்போ சொன்னேன், அப்பா நாளைக்கு வருவார் என்று தம்பி கூறினான் என்று சொன்னேன். அது கலப்பு வாக்கியம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க வித்தியாசமா வரப்போகும். எச்சம் என்றால் முற்று என்றால் முடிஞ்சு, எச்சம் என்றால் சொக்கி நிக்கிறவன், எச்சின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எச்சம் என்றால் தொடர்ந்து நிக்கிறது, அதாவது பகுதி பாதி வந்து நிற்கும். சரியா? முடிவு வராம நிற்கும், அது எச்சமா நிற்கும். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு அந்த வாக்கியத்தை சொல்றேன், அது என்னன்னு கண்டுபிடிங்க. சரியா? ஆசிரியர் வர. சரியா? ஆசிரியர் வர மாணவர்கள் சத்தத்தை நிறுத்தினர். சரியா? மாணவர்கள் சத்தத்தை நிறுத்தினர். இதுல என்ன எச்சமா இருக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஆசிரியர் வர மாணவர்கள் சத்தத்தை நிறுத்தினர். இதுல எது எச்சம்? சரி, எல்லாரும் கதைக்காம ஒரு ஆள் கதைங்க. ஆசிரியர் வர. ஆசிரியர் வர. ஆசிரியர் வர என்கின்ற பகுதி தான் என்ன பிள்ளைகளே? எச்சம். ஆசிரியர் வந்துட்டாவா? இல்ல இல்ல. ஆசிரியர் வர வந்து கொண்டு இருக்கிறாவ, வந்து முடியல. ஆசிரியர் வர மாணவர்கள் என்ன செஞ்சிட்டாங்களாம்? சத்தத்தை நிப்பாட்டிட்டாங்களாம். அவ இப்படி வாரது வர என்கிற விகுதி வந்து கடைசியில வாரது வர, செய்ய, இருக்க, அப்படின்னு வார எல்லாம் எச்சத்தொடருக்குள்ள வரும். அப்ப டீச்சர் நிறுத்தினேன் அது வராதா? நிறுத்தினேன் என்று வராது. நிறுத்தினேன் என்றால் முற்று பெற்றுட்டு, அங்க பாருங்க, நிறுத்தினேன் என்று சொல்லும் போது முற்று பெற்றிட்டு, அங்க ஒரு செயல் முடிவுற்றால் அது முற்று பெற்றுட்டு. இங்க பாருங்க, இதுல வரல, வந்து முடிச்சுட்டாவா டீச்சர்? இல்ல இல்ல இல்ல. ஓகே, இதே எக்ஸாம்பிள இங்க பாருங்க, இதே எக்ஸாம்பிள ஜாயின் ஆக சொன்னேன். ஓகே சரி, அத மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க எச்சத்தொடருக்கு. அம்மா வருவதை கண்டு குழந்தை அழுகையை நிறுத்தியது. அம்மா வருவதை கண்டு குழந்தை அழுகையை நிறுத்தியது. அப்படி வராதுமா. இப்ப அதே இதுதான் நானும் யோசிச்சேன். பாருங்க, அம்மா வர குழந்தை அழுகையை நிறுத்தியது. சரி, அம்மா வர வருவதை கண்டு என்று சொல்லும் போது அது முற்று பெற்றமாய் வரும். அம்மா வர குழந்தை அழுகையை நிறுத்தியது. அம்மா வர என்ன செய்து குழந்தை வந்து அழுகையை நிறுத்துது என்று வருது. சரி, வேற? நேற்று பெய்த மழையால் குளம் நிரம்பியது. நேற்று பெய்த மழையால் இல்லம்மா, நீங்க அது வேற எதுக்குள்ள போறீங்க. சரியா? அது காரணம் வினையத்துக்குள்ள போறீங்க. சொல்லுங்க. ஆசிரியர் பேச குழந்தைகள் அமைதியாயினர். வெரி குட். ஆசிரியர் பேச குழந்தைகள் என்ன செஞ்சாங்க? அமைதியாகினாங்க. இது எச்சம். ஆசிரியர் பேச, பேசி முடிக்கல, பேச குழந்தைகள் அமைதியானாங்க. அப்ப பேச, இருக்க, சரியா, செய்ய, அந்த மாதிரியான வினையச்சங்கள் வந்து என்ன செய்யும்? எச்சத்தொடருக்குள்ள வரும். சரியா? எச்சத்தொடர் விளங்கிட்டாப்ப எப்படி? மழை மழை பெய்ய விளையாட்டை நிறுத்தினோம். இல்ல இல்ல, அது வேற இதுக்குள்ள வந்துடும். சரியா? நான் சொல்லித்தரேன். சரியா? ஓ, மழை பெய்யா. ஓகே ஓகே. மழை பெய்ய விளையாட்டை நிறுத்தினோம். மழை பெய்ய, பெய்து முடியல, பெய்ய. சரியா? ஓகே, வெரி குட். சரி, எச்சத்தொடர் அப்ப இப்படி வரும். ஓ,
அம்மா செல்ல குழந்தை சரி, அழுதது. அம்மா செல்ல குழந்தை என்ன குழந்தை செஞ்சுச்சு? அழுதுச்சு. செல்ல அம்மா சென்றுட்டாவா? இல்ல, அம்மா அப்பதான் வெளிக்கிடுறா. வெளிக்கிட்டு போறதுக்கு நிக்கிறா, குழந்தை அழுகுது. செல்ல அம்மா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு செல்றா, அப்ப குழந்தை அழுகுது. சென்று முடியல. அம்மா சென்றதும் குழந்தை அழுந்தது என்றால் அது முற்று வாக்கியமா வந்துடும். சென்றதும் அம்மா போய் முடிஞ்சிட்டா. இது அம்மா வெளிக்கிட்டு இப்பதான் வாசல் படிய தாண்டா. அந்த மாதிரியான வார வாக்கியம் வந்து எச்சத்தொடர் வாக்கியம் என்று சொல்றோம். விளங்குதா? எச்சத்தொடர் விளங்கிட்டா? நம்ம நிறைய பயிற்சி செய்யும் போது அது உங்களுக்கு கிளியர் ஆகும். சரியா? எச்சத்தொடர். அடுத்தது முற்றுமை வாக்கியம். எச்சம் முற்று. இப்ப நான் சொன்னனே, வர, செய்ய, இருக்க, அழ, அப்படி வர்றதெல்லாம் எச்சம். இது ஒரு விஷயம் செய்து முடிஞ்ச பிறகு நடக்கு. ஆசிரியர் வந்ததும் என்ன அங்க ஃபுல் பண்ணுங்க. ஆசிரியர் வந்ததும் மாணவர்கள் கதைப்பதை நிறுத்தினர். அப்ப அந்த ஆசிரியர் வாராவா வந்துட்டாவா? வந்துட்டா. சரியா? அதிபர் வர மாணவர்கள் ஓடினர். இது என்னது? முற்று எச்சத்தொடர். இது வரதானே மாணவர்கள் ஓடினர். விளங்குதா? இப்ப முற்றுமை எப்படி வருமண்டு? சரி, இப்ப நான் இந்த முற்றுமைக்கு ஒரு 5 விட தாரன். அதுல எது சரியான விடன்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? முதலாவது விட கண்ணனும் வந்தான். கண்ணனும் வந்தான். சரியா? முதலாவது விட என்ன? கண்ணனும் வந்தான். இரண்டாவது கமாலும் வரவில்லை. கமாலும் வரவில்லை. மூன்றாவது எல்லாரும் வரவில்லை. நாலாவது வந்தாலும் வருவார்கள். வந்தாலும் வருவார்கள். அஞ்சாவது எவரும் வரவில்லை. எவரும். கண்ணனும் வந்தான். வந்தாலும் வருவார்கள். நாலாவது அனைவரும் வரவில்லை. வந்தாலும் வருவார்கள். வந்தாலும் வருவார்கள். ஓகே ஓகே ஓகே, செட் பாக்ஸ்ல போடுங்க எல்லாரும் ஆன்சர். பொம்மனா போடுங்க. ஓகே, நாலாவது எல்லாரும். சில பேர் உண்டாவது. சரி, விளங்கப்படுத்துறேன் பாருங்க நல்லா. எல்லாரும் ஆன்சர் கொடுங்க. சரியா? ஒரு பிள்ளையும் சரியான ஆன்சர் சொல்லுங்க. சரி, கண்ணனும் வந்தான். இங்க சொல்லி இருக்கு. சரியா? நல்லா பாருங்க. கண்ணனும் வந்தான். அப்ப தொக்கு நிக்குது. இது எச்சம். பாருங்க, கண்ணனும் வந்தான், விமலும் வந்தான் அப்படின்னு இன்னொரு நாள் அட் பண்ண கூடிய மாதிரி இருக்கு. ஓமா இல்லையா? சொல்லி பாருங்க. கண்ணனும் வந்தான், அவனும் வந்தான் அப்படின்னு இன்னொரு ஆள என்ன செய்யணும்? சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கா இல்லையா? விளங்குதா? இப்ப கண்ணனும் வந்தான் என்றால் இன்னொரு ஆளும் வந்திருக்கிறார் போல. அது முற்று பெற இல்ல. அப்ப இது எச்சம். அப்ப இது என்ன? எச்சம். அதே மாதிரிதான் இது. கமாலும் வரவில்லை. அப்ப கமாலும் வரவில்லை என்றால் அப்ப இன்னொரு ஆளும் வர இல்ல. இன்னொரு ஆளும் என்ன செய்யல? வரவில்லை. இப்ப கமால் வரவில்லை என்றால் ஓகே, முற்று. கமாலும் வரவில்லை. அப்ப இன்னொரு ஆளும் யாரோ ஒரு ஆள் என்ன செய்யல? அங்க வந்தில்ல. அப்ப இதுவும் எச்சம். சரியா? பாருங்க, எல்லாரும் வரவில்லை. எல்லாரும் வரவில்லை. இதுவும் என்ன? எச்சம் தான். எல்லாரும் வரவில்லை, எனவே அவனும் வரவில்லை என்று பின்னால் ஒரு வேர்டை நாம் என்ன செய்யலாம்? அட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கி.
சரியா? அப்ப எல்லாரும் வரவில்லை என்பதும் என்ன செய்யாது, எச்சத்தொடராகத்தான் வரும். இங்க பாருங்க, வந்தாலும் வருவார்கள் முற்று பெற்றுட்டா இல்ல இல்ல வந்தால் வருவார்கள், வராட்டியும் வராம இருப்பார்கள். சரி, அப்ப இதுவும் முற்று பெறல. இங்க பாருங்க, எவரும் வரவில்லை. எவரும் என்றால் யாருமே வரவில்லை, முற்று பெறுது. எவரும் வரவில்லை பாருங்க, யாருமே வரல அப்படின்னு சொல்லும் போது அது இந்த யாரும் என்று சொல்லும் போது, எவரும் என்று சொல்லும் போது அது என்ன செய்யுது, முற்று பெறுகின்றது. விளங்குதா? இதுதான் முற்றுமை வாக்கியம். விளங்குச்சா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் வரல. இப்ப கண்ணனும் வந்தான், எங்கால ஒரு ஆள சொல்லலாம், கமாலும் வந்தான். கமாலும் வரவில்லை, விமலும் வரவில்லை, எல்லாரும் வரவில்லை, எனவே நானும் வரல. வந்தாலும் வருவார்கள், அவர்கள் வந்தாலும் வராமையும் இருக்கலாம், அப்படி வருது. எவரும் வரல, எவரும் என்று சொல்லும் போது அது என்ன செய்து, முற்று பெறுகின்றது. அங்கால மிச்சமா வாரத்துக்கு ஒண்ணும் இல்ல. விளங்குதா? நான் ஒரு உதாரணத்தோட தான் விளங்கப்படுத்துறேன், டைம் இல்ல. நம்ம அந்த கேள்வி விட செய்யும் போது இன்ஷால்லா அது என்ன செய்வோம், ஃபுல்லா பார்ப்போம். சரி, மெயினான விஷயத்தை நான் சொல்றேன். இப்ப முற்றுமை பார்ப்போம். அடுத்தது நிபந்தனை வினை எச்ச வாக்கியம். நிபந்தனை வினை எச்சம். நான் இப்ப உங்களை சொல்றேன், நீங்க நல்லா படிச்சா நாளைக்கு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். இது என்ன வாக்கியம்? நிபந்தனை எச்ச வாக்கியம். வெரி குட். ஒரு கண்டிஷன், நிபந்தனைனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனோட வார வினை எச்சம். நீ நன்றாக படித்தால் பரீட்சையில் சித்தி அடைவாய். நீ நன்றாக படித்தால், படித்தால் என்பது என்ன, நிபந்தனை. பரீட்சையில் சித்தி அடைவாய், இப்படி வார். அப்ப இது நிபந்தனை. நீ நன்றாக உழைத்தால், நாங்கள் ஃபுல்லா சொல்லி முடிங்க. நீ நன்றாக உழைத்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அப்ப வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீ என்ன செய்யணும், நன்றாக உழைக்க வேண்டும். அப்ப அது நிபந்தனை. நீ பரீட்சையில சித்தி அடைக்க என்ன செய்யணும், படிக்கணும். படிக்கணும். அப்ப இதெல்லாம் என்ன, ஒரு கண்டிஷனோட வருது. அப்ப கண்டிஷனோட வாரது எல்லாம் என்ன, வினை எச்சம். இது உங்களுக்கு அடிக்கடி வாரது, ஒவ்வொரு வருஷமும் வார கேள்வி என்றால் இந்த நிபந்தனை வினை எச்ச கேள்விதான். சரியா? பின்வரும் வாக்கியத்துல நிபந்தனை வாக்கியம் அல்லது நிபந்தனை வினை எச்ச வாக்கியம் என்று வரும். டீச்சர், ஓ டீச்சர், பாஸ் பேப்பர் கேள்வி இருந்தா பாப்போமே. பாஸ் பேப்பர் கேள்வி நான் இப்ப ரெடி பண்ணல. நான் ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி இப்ப சொல்றேன். சரியா? இதை கண்டுபிடிங்க. பின்வருவனவற்றுள் நிபந்தனை வினையெச்சம் இடம்பெற்ற வாக்கியம். முதலாவது, எழுத மாட்டேங்குமாங்க, மழை பெய்ததால் பயிர் நன்கு விளைந்தது. இது என்ன வாக்கியம்? மழை பெய்ததால். முற்று வாக்கியம். காரணம் முற்று எச்ச வாக்கியம். காரணம் மழை பெய்யறதாலான பயிர் மழை பெய்ததால்தான் பயிர்கள் என்ன செஞ்சுதாம், விளை நன்றாக வளர்ந்துச்சு. அப்ப இது என்ன, காரணமா நிபந்தனை? காரணம் நிபந்தனை இல்ல, காரணம். நிபந்தனை அது ஒரு கண்டிஷன் இருக்கணும், இப்படி செஞ்சால்தான் இதண்டும். சரியா? இப்ப இதே மழை பெய்ததால் பயிர்கள் விளைஞ்சதென்றால் இது காரணமாக வரும். மழை பெய்தால் பயிர்கள் விளையும் என்றால் அது என்ன இதுக்குள்ள வரும், நிபந்தனைக்கு. அதெல்லாம் மாற்றத்தை விளங்கிக் கொள்ளும். சரியா? இப்ப அடுத்தத பாருங்க. அப்ப இது காரணத்துக்குள்ள வந்து. இரண்டாவது, கடவுளின் அருளால், கடவுளின் அருளால் நாங்கள் நலமாக இருந்தோம். காரணம் காரணம் காரணம்
கடவுள் அருளினாங்க, அவங்களோட அருளாலத்தான் நாங்க நல்லாயிட்டோம். அப்ப நாங்க நல்லாயிட்டதுக்கு காரணம் என்ன? கடவுள்ட அருள். கடவுள்ட அருள். அருள். மூன்றாவது வாக்கியத்தை பாருங்க. உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள். காரணம் இந்த உழைப்பால வந்து உயர்றாங்க, அப்ப காரணம். உழைப்பால் உயர்ந்தவர்கள். உயர்ந்தவர் எதாவது உயர்ந்தவர்? உழைப்பால். முற்றுச்சவா தொடர். இதே இந்த உழைப்பை வச்சுக்கொண்டு இன்னொன்னு சொல்றேன். நீ நன்றாக இல்லாட்டி நீ கடினமாக உழைத்தால் வாழ்க்கையில் முன்னேறுவாய். இது என்ன? இப்ப ஓகே, வெரி குட். அப்ப விளங்குதா உங்களுக்கு? அந்த டிஃபரெண்ட் விளங்குதா? ஓகே, சரி. நாலாவது வாக்கியம். உண்ட களைப்பால் உறங்கி விட்டேன். சாப்பிட்டேன், சரியா? சாப்பிட்ட களைப்பால் உறங்கிட்டேன். காரணம். சரி, காரணம். வெரி குட். இப்ப பாருங்க எல்லாரும் ஒரு குழுவுக்கு பாருங்க. கடுமையாக உழைத்தால் தான் வாழ்க்கையில் முன்னேறலாம். நிபந்தனை வினைச்சொல். ஓகே, இப்படிதான் நம்மளோட பாஸ் பேப்பருக்கு பாரு. சரி, இப்படிதான் என்ன செய்யறேன், உங்க பாஸ் பேப்பருக்கு வாரது. நாம பாஸ் பேப்பரையும் பார்ப்போம். சரி, அடுத்தடுத்த கிளாஸ்ல பாஸ் பேப்பரையும் பார்ப்போம். தியரி விளங்கினா உங்களுக்கு பாஸ் பேப்பர் விளங்கும். அதுக்காக தான் நான் பாஸ் பேப்பரை ஃபர்ஸ்டுக்கே செய்யல. சரிதானே? ஓகே மிஸ். நிபந்தனை வினைச்சத்துக்கு மேல் நீ நன்றாக படித்தால் சித்தி அடைவாய். ஓ, நீ நன்றாக படித்தால் நீ பரீட்சையில் சித்தி அடைவாய். இதுல நீ நன்றாக படித்தால் என்பது என்ன? நிபந்தனை. நீ நன்றாக படித்ததால் பரீட்சையில் சித்தி அடைந்தாய். இது என்னது? காரணம். நீ நன்றாக படித்தால் ஆள் விகுதி வரும்போது படித்ததால் என்று வரும்போது காரணம். சரியா? விளங்கிட்டா? கிளியரா? டீச்சர், காரணத்தைய முற்றுண்டு சொல்லி சொல்ற முற்றச்ச தொடர்ந்து இல்ல, இல்லம்மா, அது வேற. அல்லாவே உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கொள்ளப்பாடுங்க. முற்றுங்கிறது பிள்ளைகளே அது வேற, அது வேற சாப்டர். முற்று மெச்சமும் வேற சாப்டர். காரணமும் நிபந்தனையும் ஒரு சாப்டர். அதாவது சோடின்னு சொல்லுவோமே, முற்றும் மெச்சமும் ஒரு சோடி, காரணமும் நிபந்தனையும் ஒரு சோடி. சரியா? சரி. சரி. சரி மிஸ். விளங்கிட்டாப்ப? நான் ஒரு பேப்பர் ஒன்று உங்களுக்கு போட்டு விடுறேன். படிப்பிக்காம போடலாது, ஆனால் ஒரு பேப்பரை போட்டு விடுறேன். நீங்க அதை பிரிண்ட் எடுக்க எழுமென்றால் பிரிண்ட் எடுத்து கொண்டு வாங்க நாளைக்கு. சரியா? நாளைக்கு நான் அதான் அழகா ஒழுங்கா நான் உங்களுக்கு படிச்சு தந்துட்டு பிறகு நீங்க அந்த பேப்பரையே ஒரு எக்ஸாம் மாதிரி செய்யுங்க. சரியா? எக்ஸாம் மாதிரி செஞ்சு எனக்கு மார்க்ஸ் என்ன செய்யுங்க, அனுப்புங்க. நான் திருத்தி அதுக்கு சர்டிபிகேட்டும் என்ன செய்வேன், உங்களுக்கு போடுவேன். நாம அப்ப ஞாயிற்றுக்கிழமை அந்த எக்ஸாம வைப்போம். சரியா? இன்ஷால்லா ஞாயிற்றுக்கிழமை அந்த எக்ஸாம் நடக்கும். அதுக்கு முதல் நான் நாளைக்கு அந்த ஃபுல்லா அந்த பாடத்தை நான் உங்களுக்கு கிளியரா படிப்பிக்கிறேன். அதாவது போர்ட்ல படிப்பிச்சா கொஞ்சம் கிளியர் இல்லாமக்கு நான் ஸ்லைட்ல போட்டு நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு படிப்பிக்கிறேன். ஓகேவா? இப்ப நாளைக்கும் இலக்கணம் தான். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் நடக்கும். சரியா? ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கும்? எக்ஸாம் நடக்கும். அதாவது நேம் ரெஜிஸ்டர் பண்ண ஆட்கள் இருக்கிறீங்க. அப்ப அவங்களோட பேப்பர் மட்டும்தான் நின்னால திருத்தேடும் முடிஞ்ச அளவு. இல்லாட்டி நான் விடைய போட்டு விடுவேன். நீங்க மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி திருத்தி போட்டு விடணும். ஏன்னா 100 பிள்ளைகளுக்கு மேல என்னால கொப்பி திருத்த இல்லாது. சரிதானே? அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸாம செய்வோம். நாளைக்கு இந்த தொடரியலை தான் ஃபுல்லா நான் படிப்பிக்கிறேன். சரியா? 40 கேள்வியோ 60 கேள்வி இருக்கி. அந்த 60 கேள்விக்கும் நீங்க எத்தனை எடுக்கிறீங்கன்னு பாப்போம். சரியா? ஓகேவா? ஓகே, அப்ப நாம இன்னைக்கு இந்த கிளாஸ முடிப்போம்.
ஏன்னா இங்கேயும் கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு இந்த கிளாஸ் முடிப்போம். நாளைக்கு அப்ப மிச்சத்தை படிக்க ரெடி ஆயிருங்க. சரியா? நான் குரூப்ல இல்ல, நான் ஞாயிற்றுக்கிழமையே அந்த பேப்பர் உங்களுக்கு போடுறேன். இப்ப போட்டா நீங்க விடையெல்லாம் தேடி எடுத்துருவீங்க. ஞாயிற்றுக்கிழமையே அந்த உடனே செய்யற மாதிரி நான் அந்த இதை கூகுள் ஃபார்ம்ல போட்டு செய்வோம்.